Hello viewers, welcome back to our channel Mahi's World. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. and நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க and உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Capcut Basic Editing Part-5. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிரலாமா? அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி போடுற இந்த Capcut Basic Editing Part-5 இதுதான் வந்து Capcut Basic Editing இந்த செக்மெண்ட்டோட கடைசி வீடியோவாக இருக்க போகுது. அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் எல்லாமே கவர் பண்ணி ப்ரீவியஸ் 4 வீடியோஸில் வந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் வந்து அதை பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரீவியஸாக நான் போட்ட 4 வீடியோஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத இன்னும் ஒரு 4 விஷயம் மட்டும்தான் இருக்குது. அந்த 4 விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்த்துடலாம். கடைசியாக நான் போட்ட வீடியோவில் வந்து Chromakey வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லே ஆப்ஷன். ஓவர்லேவும் Chromakeyயும் வந்து ஒன்று வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதுக்கு திடீர்னு அப்படியே உள்ளே நான் போனேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அதனால் நான் இன்னொரு தடவை நான் சொல்லி காட்டுறேன். இது வந்து எப்படின்னு பாருங்கள். டச் பண்ணிவிட்டு பின்னாடி போய் கட் அவுட்டில் போயிட்டு Chromakeyல போய் கலர் பிக்கரை வந்து க்ரீன் கலரில் வச்சுட்டு இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணிடுங்க. ஜாஸ்தி பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் வந்து இன்விசிபிள் ஆகிடும். இப்போ வந்து பின்னாடி, அதாவது நீங்கள் மெயின் ட்ராக்கில் ஏதோ ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து கேன்வாஸ். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு கேன்வாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஓவர்லே பண்ணிடலாமா? ஓவர்லே பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒரு வீடியோ வந்து நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் மாதிரி வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து நம்ம கேலரிக்குள்ளேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த வீடியோ மேலே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறது வந்து ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னா, வீடியோ வந்து ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிடுவோம். ஸ்க்ரீனோட பிளெண்ட் பண்ணுறது வந்து இன்னொரு டைப். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து செகண்ட் டைப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்கல் வீடியோஸ்லாம் இருக்கும்ல, இப்போ இந்த உங்களோட இமேஜ்க்கோ இல்லை வீடியோஸ்க்கோ வந்து லிரிக்ஸ் வந்து போடுவாங்க. கீழே அந்த சாங்ஸோட லிரிக்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் வந்து எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க பிளாக் ஸ்க்ரீனில். அதை வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் லிரிக்ஸ் மட்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீனோட அந்த யூஸ் வந்து. அது வந்து அதை எப்படி போடுறது, அந்த பிளாக் கலர் எப்படி ரிமூவ் பண்ணுறது வந்து செகண்ட் டைப்பு. ஓகே, ஃபஸ்ட் டைப் வந்து நம்ம பார்த்துடலாமா? இப்போ வந்து இங்கே ஓவர்லே கொடுத்துட்டு ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற வீடியோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து கரெக்டாக வந்து இதில் ப்ளேஸ் பண்ணணும். உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும், அவ்வளோ மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். இந்த டைப்பில் தான் வந்துட்டு நான் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அதாவது ஒரு ஓவர்லே கொண்டு வந்து நம்ம இந்த வீடியோ மேலே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அண்ட் செகண்ட் டைப் வந்து லிரிக்ஸு அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனோட பிளெண்ட் பண்ணி நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ அதை வந்து ஜூம் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளெண்டு நீங்கள் ஒன்று இருக்கா, அதில் வந்து இந்த லைட் அண்ட் ஃபில்ட்ரு இந்த 2மே கொடுக்கலாம். நான் இப்போ ஃபில்ட்ரு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் வந்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணுறீங்க. அதாவது லிரிக்ஸ் வந்து நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் லிரிக்ஸ் வந்து இப்படி தான் வந்து உங்கள் வீடியோக்கு வந்து நீங்கள் கொடுக்க முடியும். அண்ட் இப்படி லிரிக்ஸுக்காக மட்டும் இல்லை, இது மேலே வந்து நீங்கள் ஏதாவது ஏதோ வீடியோஸோ எது வேணுனாலும் உங்களால் வந்து உங்கள் ஸ்க்ரீனோட வந்து பிளெண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு அப்போ லிரிக்ஸு அப்படின்னு மட்டும் இல்லை, இந்த வீடியோ வந்து பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை பிளெண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த வீடியோ எது வேணுனாலும் உங்களால் வந்து ஸ்க்ரீனோட வந்து உங்களால் பிளெண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து இப்போ பிளெண்ட் ஆயிரும். இப்போ லைட்டாக தெரியுதா, இதுலேயே வந்து ஹார்டு. இப்போ இந்த பின்னாடி இருக்கோம்ல அந்த பேக்ரவுண்டும் அப்படியே தெரியுதா? இப்படி தான் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணணும்.
தான் வந்து நீங்கள் வீடியோ வந்து blend பண்ணணும். ஓவர்லே வந்து எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த செகண்ட் விஷயம் வந்து என்னென்னா மாஸ்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோஸ்க்கோ வீடியோஸ்க்கோ வந்து ஒரு ஷேப், அதாவது ஹார்ட் ஷேப்டு, ஸ்டார் ஷேப்டு, இல்லாட்டி ரெக்டாங்கிள், சர்க்கிள் அந்த மாதிரி வந்து ஒரு ஷேப் கொடுக்கும். அதுதான் வந்து மாஸ்க்குன்றது. இந்த மாஸ்க் ஆப்ஷன் வந்து உங்களால் மெயின் ட்ராக்குக்கும் ஓவர்லேக்கும் ரெண்டுக்குமே வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். மெயின் ட்ராக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே வந்து இருக்குல்ல, இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே மேலே இருக்கிறது தான் வந்து மெயின் ட்ராக் ஃபோட்டோஸ் வீடியோஸ், அண்ட் கீழே வந்து நம்ம ஆட் பண்ணுறதெல்லாம் ஓவர்லே. இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. அடுத்து வந்து இப்போ மாஸ்க் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணி பார்த்துடலாமா? பின்னாடி போனீங்கன்னா மாஸ்க் டச் பண்ணிட்டு சர்க்கிள் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்கிளே வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்படி பண்ணோன்னே இது வந்து ஓவலாக மாறிடுச்சா, இந்த மாதிரியும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து மாஸ்க் அப்படின்றது வந்து இதுதான். அதில் வந்து நான் ஹார்ட்டு இல்லை ஸ்டார் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேப் வந்து நான் கொடுத்துக்கலாம். நான் இப்போ நோன் கொடுத்துக்கிறேன். மாஸ்க் பற்றி இதுதான். அடுத்து தேர்ட் விஷயம் என்னென்னா, வீடியோ வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, வீடியோவை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது. இப்போ இப்படி இருக்க வீடியோ நீங்கள் கடைசியில் என்னோடய மஹி எடிட்ஸ்னு வருதா, இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணோன்னே அது ஃபர்ஸ்ட் வந்துடும் பாருங்கள். உங்களுக்கு இப்போ அது புரியணுன்றதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சா, வீடியோ வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து நீங்கள் வீடியோ வந்து ரிவர்ஸ் பண்ணணும். அடுத்து ஃபோர்த்து என்னென்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எஃபெக்ட்ஸ், வீடியோ எஃபெக்ட்ஸு. இங்கே வந்தீங்கன்னா ஓவர்லேக்கு பக்கத்தில் அடுத்து இருக்கிறது தான் வீடியோ எஃபெக்ட்ஸு. இதுவும் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அனிமேஷன் அண்ட் ஸ்டைல்லாம் வந்து நான் சொல்லி கொடுத்தேன்ல, அது போல் தான் இந்த எஃபெக்ட்ஸு. அதுவும் வந்து இப்போ இது வந்து என்னென்னா, ஒரே ஒரு அது அந்த ஸ்டைல் அது மாதிரி தான் வந்து இதில் வந்து நம்ம ஒரு கிளிக் மூலமாக நம்ம வீடியோஸ்க்கு வந்து நிறையா எஃபெக்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஆனால் இதில் வந்து ஒரு டிஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயின் ட்ராக்கில் நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ எஃபெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் ஓவர்லேக்கு வந்து உங்களால் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து அதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி உள்ள ஃபோன் கேஸ்க்கு மட்டும்தான் அந்த எஃபெக்ட் வந்து காட்டும். பார்த்தீங்களா? இது வந்து உங்களால் வந்து உங்களோட ஓவர்லே வீடியோவுக்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியாது. அதனால் இப்போ நான் ஒரு நார்மல் வீடியோவுக்கு வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரியில் எக்கச்சக்கமாக நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் வந்து ஒன்றும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் அந்த முன்னாடி நான் சொன்ன மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் சேவ் பண்ணி அதை ஒரு தனி ஃபோல்டரில் வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். இப்படி தான் வந்து உங்களால் எஃபெக்ட்ஸ் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்க்கோ வீடியோஸ்க்கோ வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஒரு சூப்பரான எஃபெக்ட் தான். கண்டிப்பாக நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அண்டு இதுக்கப்புறம் உள்ள இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கீழே வந்து எஃபெக்ட்ஸ் வந்து உங்களால் வேணுன்ற அளவுக்கு வந்து உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் வேணும்னா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதோட இன்டென்சிட்டி இப்போ இதில் வந்து ஒரு க்ளோ மாதிரி வருதா, இப்போ அந்த க்ளோவை வந்து நான் குறைச்சிட்றேன். இப்போ அந்த க்ளோவே வராது. எப்படி இந்த மாதிரி வந்து அந்த எஃபெக்ட்ஸை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் வந்து இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ டெலீட் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளது கீழே வந்து எல்லாமே பாருங்கள். எடிட், ஆடியோ, டெக்ஸ்ட், ஓவர்லே, எஃபெக்ட்ஸு, ரேஷியோ, ஃபில்டர்ஸு, அட்ஜஸ்ட்டு, ஸ்டிக்கர்ஸு, லாஸ்ட்டாக வந்து கேன்வாஸ். இந்த எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் சரி, நான் இப்போ ஒரு 2 விஷயம் மட்டும் தான் சொல்லித்தரல இந்த லைனில், அதையும் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். மற்ற எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பேசிக்கில் இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு எடிட்டராக நீங்கள் வந்து பழகிற வரைக்குமான தேவையான விஷயம் எல்லாமே வந்து நான் சொல்லி கொடுத்தாச்சு. இந்த 5 வீடியோஸ் மட்டும் நீங்கள்
பார்த்தாலே போதும், உங்களால் வந்து சூப்பராக வந்து எடிட் பண்ண முடியும். உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு வந்து தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிவிட்டி வேணும் எடிட் பண்ணுறதுக்கு. உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி க்ரியேட்டிவிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோ வந்து மற்றவங்க ரசிக்கிற மாதிரி வந்து சூப்பராக வந்து உங்களால் எடிட் பண்ண முடியும். நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து லைக் போடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா, இல்லை நான் என்னோடய மெத்தட்ஸ் வந்து மாற்றணுமா அப்படின்ற ஃபீட்பேக்கும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வேறு செட் ஆஃப் செக்மெண்ட்டில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். மேபி நான் இந்த CapCut எடிட்டிங்ஸில் வந்து ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய் காய்ஸ்.